பெருமானாருக்கு எதிராக எண்ணம் கொண்டவராக இருக்கிறாரே, என்ன செய்யலாம்? இப்ப இவர் அத்தாவா நம்ம வச்சுக்கலாமா? இவரை விட்டு விலகிடலாமா? இவர் சொன்ன வார்த்தையை பெருமானாரிடம் சொல்லணுமா? சொல்லணுமா இல்லையா? சொன்னால் குடும்பத்திற்குள் பிளவு ஏற்படுமா இல்லையா? அந்த சின்ன பையன் தன்னுடைய வளர்ப்பு தந்தையிடம் கேட்கிறார், நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் முழுமையாக கேட்டிருக்கிறேன், இதை பெருமானாரிடம் நான் கொண்டு செல்வேன், இந்த செய்தி வெளியே தெரிந்தால் நீங்கள் கேவலப்பட்டு போவீர்கள், அதான் எச்சரிக்கிறேன், வாபஸ் வாங்க நான் சொன்ன வார்த்தையை. அல்ல அப்படித்தாப்பா, நான் சொன்னதுதான், நீ போய் சொல்லிக்கொண்ட. இது ஒரு குடும்பத்திற்குள், அண்ணன் தம்பிக்குள்ள, தந்தை மகனுக்குள்ள ஈமான் சார்ந்த கடுமையான மோதல்கள் நிகழ்ந்து விடலாம். யாருடைய மனம், யாருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. நேரம் அந்த சிறுவர் ரசூலுல்லாஹ் அவருக்கு நிக்க முடியல. ஏன்னா உண்மையான ஈமான், உமைருடைய ஈமான், சின்ன பையன் ரசூலுல்லாஹ்வை பத்தி இப்படி சொல்லிட்டாரே, வேக வேகமா மஸ்ஜித் நபவிக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்றார், யா ரசூலல்லாஹ், இப்படி எல்லாம் காட்சியெல்லாம் பார்த்துட்டு போய் வீட்டில் எங்க அத்தாட்ட சொன்னேன், எங்க அத்தா இப்படி ஒரு கடும் வார்த்தையை சொல்லிவிட்டார் நாயகமே. சொல்லிட்டு பையன் அழுகிறார். பையன் அவர்னால இந்த வார்த்தையை ஜீரணிக்க முடியல. ஒரு உண்மையான மூமின் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுவாரா? பெருமானார் சின்ன பையன், சரி ஆள் அனுப்பி ஜுலாஸை கூட்டிட்டு வாங்கன்னா அந்த ஜுலாஸ் வந்தார். வந்த உடனே பெருமானாருக்கு முன்னால் நின்று ரொம்ப தைரியமா சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் அப்படிலாம் சொல்லல, நான் அப்படிலாம் சொல்லல. சின்ன பையனுடைய வார்த்தை நீங்க நம்புறீங்களே, இவன் விளையாட்டு பையன். இவர் மறுத்து பேசும்போது பாருங்க, அந்த கூட்டத்துக்குள்ளே முனாஃபிக் இருக்கிறாங்க. அப்ப அந்த முனாஃபிக்கள் சில பேர் அவருக்கு சாதகமா பேசுறாங்க. ஒரு பையன் தந்தையை அவமானப்படுத்தி இருக்கிறான், அந்த பையனுக்கு நீங்க மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட பாயறாங்க. இன்னும் சிலர்கள் சொன்னாங்க, அந்த பையன் அந்த மாதிரி பையன் அல்ல, ஐங்கால தொழுகையும் பெருமானார் பின்னால் தொழுகக்கூடியவன், மிக மரியாதைக்குரியவன், நல்ல ஈமானுடையவன், நல்ல நம்பிக்கை கொண்டவன், அந்த சிறுவனுடைய வார்த்தையில் உண்மை இருக்கும். இப்படியே பேச்சு போயிட்டு இருக்கு. கடைசியில அந்த ஜுலாஸ் பார்த்தீங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை மறுத்து பலர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது பையனை பார்க்கறாங்க. சின்ன பையன், 9 வயசு.